பாமக நிறுவனர் ராமதாஸின் ஆதரவாளராக செயல்படும் அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் தனது உயிருக்கு ஆபத்திருப்பதாக தெரிவித்த கருத்திற்கு அன்புமணியின் ஆதரவாளரும் வன்னியர் சங்க மாநில செயலாளருமான மு. கார்த்தி பதிலடி கொடுத்துள்ளார். தலைவர்கள் அவர் அவரோட மூவ்மெண்ட்லாம் நம்ம சொல்லிட்டு போனால் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ இது அன்புமணி பின்னாடி அமித்ஷா இருந்து செயல்படுற மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க. கொஞ்சம் கேட்டு சொல்லலை, எனக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் நிர்வாகிகளே நீங்கள் திமுகவோட கைக்கூலின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பதிவிட்டு வராங்க. பதிவை பற்றி திமுக அது ஊடக பேரவைன்னு சொல்லிட்டு இந்த அட்டகத்தி ஒரு கூட்டம், அட்டகத்தி கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க அப்படியே கத்தி அட்டகத்தி சொல்கிறது. அவங்க எப்படின்னாங்க, ஐயாவுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல பார்த்திங்கன்னா அண்ணன் தியாகச்செம்மல் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பேசினார். அவரை பற்றி இல்லாத மல்லாத இழுத்தும் பழித்தும் கச்சாமச்சான்னு பேசினாங்க. இப்போ என்னுடைய மனசு தாங்க முடியாத நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் எங்கள் ஐயாவுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னு வச்சுக்க, உங்கள் இணையதளத்தில் எல்லாம் ஒரு கூட்டம் திட்டம் நீங்கள் கூட ஏதோ உங்களுடைய முகநூலில் மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்கன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள போது திட்டுவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம். பேட்டியில் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உறுதி அச்சுறுத்தல் இருக்குது, உறுதி அச்சுறுத்தல் இருக்குது. 2 பேர் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் வேணான்னு சொல்லிட்டு ஐயா என்னை கூப்பிட்டு மிக கடுமையாக சத்தம் போட்டு வேணான்னு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் கொடுத்த சீட்டு, மக்கள் அளித்த ஓட்டு, 5 ஆண்டுகள் நீங்கள் உங்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது அவர்கள் உனக்கு இருக்கிற கட்டளை. அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கட்சியில இருந்து அச்சுறுத்தல வேற ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதுக்கான அச்சுறுத்தல் நாங்க காவல்துறை தான் பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியால அவருக்கு எந்த அச்சுறுத்தல் இல்லை. அவர் வேற நிறைய நல்ல காரியங்களை பண்ணியிருக்கலாம். அதனால அவர் அச்சுறுத்தல் இருக்கும். அது காவல்துறையில போய் உரிய பாதுகாப்பு கேட்டு ஒரு பாதுகாப்பு வாங்கிட்டோம். நாங்க ஐயா சார்பாக சொல்லுகிறோம், சின்ன எங்களுடைய தலைவர் சார்பாக சொல்லிக்கிறோம். அருளை நாங்க எந்த விதத்திலும் நாங்க கேவலப்படுத்த மாட்டோம். ஏன்னா பாட்டாளி மக்கள் சட்ட உறுப்பினர் இருக்கிற வரைக்கும், இந்த கட்சியில 1 வருஷம் உறுப்பினராக இருக்கிறாரு. அந்த உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு உண்டான மரியாதை நாங்கள் கொடுப்போம். ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. அதை விட்டுட்டு பதிவு போடுறது, தவறான பதிவு போடுறது, ஊடக பேரை பற்றி தவறான பதிவு போடுறது, அதெல்லாம் பத்திரிகையில் சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள், மிக கடுமையான வார்த்தைகள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை போல ஒரு கேவலமான ஒரு பதிவுகளை போட்டு தவறு. அது அந்த மாதிரி தான் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை.